ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தார், பாலமுருகன் அப்படின்ற பிரதர்ஸு கேட்டிருந்தாங்க. நீங்கள் லெவல்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ எடுத்துகிட்டு வர்றீங்க? செகண்ட் வந்து நீங்கள் பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நானே இந்த வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவர் கேட்டனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக கிடச்சிருச்சு. அதனால் நான் இந்த இதை உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த வீடியோ. 1/2 hour டு ஒரு 20 minutes கூட ஆகும் இந்த வீடியோ. ஓகேவா? எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம லெவலில் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம், நம்ம லெவலுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் வச்சு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை தான் வந்து பல இன்ஸ்டியூஷன் அண்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. என்னோடய நோக்கம் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான், ரீட்டெய்லர் இனிமேல் யாரும் லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் நானும் இருந்து தான் வந்திருக்கேன். ஏன்னா என்னோடய பிரதர் ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் லாஸ் பண்ணத ஒரு காரணமாக என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு. அப்போ இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க, எந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஒரு சவால் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இதை பண்ண ஆரம்பித்தேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், போன லாஸ்ட் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் இயர் 2024 வரைக்கும் எனக்கு மார்க்கெட்னாலே என்னன்னே தெரியாது. என் தம்பி இதில் லாஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணாங்க. அந்த லாஸ் பண்ணது என்ன ரீசன் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன். இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த 2 மாதமாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 மாதம் வீடியோ போட்டதுலேருந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்மளோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருது, எந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்படி லெவல் எடுக்கிறேன், நம்ம எந்த லெவலில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நண்பர் கேட்ட மாதிரி லாஸ்ட்டு ஒரு 2 weeks அல்லது ஒரு 1 weeks வந்து எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து போட்டு காமிங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேலே இருக்கிற 333 அது மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து 165 அது இருக்குது. ஓகேவா? இந்த 98 இருக்குது. வேறு எந்த லெவலுமே நம்மளுக்கு இல்லை மேலே இருக்கிறத பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சரி, நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கொண்டு வந்து தந்துடுறேன். நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 26ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்குவோம். ஏன்னா 26ஆம் தேதி ஃப்ரைடே முடித்த உடனேயே தான் நான் உங்களுக்கு வந்து 29, 30 இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் நான் ஒரு லெவல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எந்த லெவல்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக தெரியும். நம்ம எந்த லெவல் கொடுத்துருந்தோன்றது 29, 30 இந்த 2 நாளைக்கும் வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு நம்ம கொடுத்துருந்தோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, அந்த லெவலுக்கான இது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. 26ஆம் தேதியோட நம்மளோட அந்த 5 minutes கேண்டிலை எடுத்துக்கோங்க. அந்த 5 minutes கேண்டில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 29 வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை. அப்போ நம்ம திங்கக்கிழமை நம்மளுக்கு லெவல் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறேன்றதை இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே? அந்த 5 minutes கேண்டிலோட ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். ஓகேவா? அந்த 5 minutes கேண்டிலோட ஃபுல் இது மேலே ஹையிலேருந்து லோ வரைக்கும் எவ்வளோ வருது? 59.55 -2.4. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு அன்னைக்கு கிடச்சது. நீங்கள் அப்படியே வெளியில் வாங்க, போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 59 இன்ட்டு அந்த 24 இருந்ததில் அந்த 24 வந்து 2 + 4
ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 6 பாயிண்ட்டு. ஓகேவா? 6ன்னு வரும். அந்த 6ல் இந்த 55 மைனஸ் பண்ணிடுங்க. 55 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 5.45. ஸோ 5.45. ஓகேவா? இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் கால்குலேட்டரில். 5.45 அதுக்கு வந்து 321 பாயிண்ட்டு. ஓகேவா? அந்த 321 பாயிண்ட்டு தான் நான் உங்களுக்கு எப்போ கொடுத்தேன்? ஃப்ரைடே, திங்கக்கிழமை உங்களுக்கு அந்த 321 பாயிண்ட்டை உங்களுக்கு 322 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக 321 350ன்னு சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட. அப்படியே ஃப்ரைடே முடிஞ்சதுலேருந்து எங்கே மேலே முடித்தாங்களா அதுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. நம்ம 350 சொன்னோமா லெவலு, அந்த 350 கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்க மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே வேணாம். சாரி, கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன். 350க்கு கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன். கரெக்டாக பாருங்கள். 49 இருக்குது. 323 வந்திருக்குதா? நம்மளுக்கு கிடச்ச லெவல் எவ்வளோ கிடச்சிது? 321. நான் எப்படி லெவல் எடுக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? சரி, இந்த லெவல் நம்ம எடுத்துட்டோம். சரி, நம்ம அந்த லெவல் வந்து என்றைக்கு சொல்லியிருந்தோம்? 2 நாளைக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அதாவது 29, 30 இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் அந்த லெவலை சொல்லியிருந்தோம். அந்த லெவலை எப்படி மேனிப்புலேட் பண்ணி அந்த 322 உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். சரி, அந்த இதை கொடுத்துருக்காங்கன்றது எப்படி நம்ம சொன்னோம்? அன்னைக்கியோட ஹை எது? 29ஓட ஹை அதுலேருந்து எடுத்து அன்னைக்கு லோ வச்சு பார்த்திங்கன்னா 300 எவ்வளோ வருது? 181 வருது. சரியா? இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் அதே இதுதான். சரியா? அடுத்த நாளும் அதே லெவல் ஹை எடுத்துக்குங்க. அந்த லோவுக்கு கொண்டு வாங்க. அதாவது 30ஆம் தேதியோட லோ. ஓகேவா? எவ்வளோ வருது? 144. அப்படியே வெளியில் வாங்க. நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிறேன். 181 ப்ளஸ் 144 எவ்வளோ வருது ப்ரோ? உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 325. நம்ம போட்டிருக்கிறது 321. ஸோ இவ்வளோ தான் கால்குலேஷன். இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்குதா? நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சரி, இந்த இது ஓகே, இந்த லெவல் நம்ம எடுத்துட்டோம். சரி, இந்த இதை வந்து நம்ம அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னோம். ஏன்னா இந்த 380 லெவல் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. நம்மளுக்கு அது தந்தாப்புலேயே ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடித்தது எப்படி அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருந்தது அந்த இதை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வருது. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது. இந்த ஒயிட் லெவல் இதெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதெல்லாமே வந்து அதுக்கு அடுத்த நாள் கிடச்சிது நமக்கு. இது எங்கேருந்து வருதுன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். செப்டம்பர் 1ஆம் தேதி. புரியுதா? அது பாக்ஸ் தேரி கான்செப்ட். மேலே இருக்கிற ரெட் கலர் லைன் அதை விட்டுருங்க. சரியா? கீழே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கான்செப்ட். இந்த ஒயிட்டை கூட நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லாதது தான். ஓகேவா? இதையே நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு அந்த 350 வந்து 24,350 வந்து எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கீழே விழுக வேண்டிய மார்க்கெட்டை அப் சைடில் கொண்டு போய் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி முடித்து நிப்பாட்டிட்டாங்க. சரி, அடுத்த நாள் நம்ம வந்து என்ன கேட்டோம்? 1ஆம் தேதி. எப்படி ப்ரோ நீங்கள் அதை சொன்னீங்க மேலே போகும்? அந்த 25,050 நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். எப்படி ப்ரோ நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வாங்க 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு. அப்படியே 5 மினிட்ஸ் கேண்டில் வந்தீங்கன்னா 30ஆம் தேதி எடுது. அதாவது போன மாதம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மாதத்தோட லெவல் இதோட கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்கு நமக்கு புதுசாக ஒரு லெவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு முடிச்சிருப்பேன். ஓகேவா? இந்த 30ஆம் தேதியோட 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த இதை எடுத்துக்கோங்க. ஹை டு லோ எவ்வளோ வருது?
39.45. ஓகேவா? அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 39.45 மைனஸ் 16. இந்த 16 அப்படியே நீங்கள் வாங்க, உங்களுக்கு திருப்பி கால்குலேஷன்லேயே போட்டு காமிச்சிடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். 39.45 இன்ட்டு 16 இருந்துச்சு. ஓகேவா? அந்த 16ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 45ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 16ல் வந்து இந்த 5 வந்து மைனஸ் பண்ணணும். 5 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். 16ல் 5 போச்சுன்னா 11. ஓகேவா? அந்த 11 அப்படியே போடுங்க. 433. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த இது கிளியராக கிடச்சிருச்சு. நம்மளுக்கு லெவல் வந்து 433 பாயிண்ட்டு நம்மளுக்கு கொடுக்கணும். அது அப் சைடா டவுன் சைடான்றது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்ம என்ன சொன்னோம், நாளைக்கு அதாவது 1ஆந்தேதி 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது கிளியராக சொல்லியிருந்தோமா உங்களுக்கு? நம்மளுக்கு எவ்வளோ லெவல் கிடச்சிது? 433. ஓகேவா? அந்த 433 அப்படியே நீங்கள் அங்கே வைங்க. அன்றைக்கி 30 முடித்ததுலேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க. நம்ம 25,050 நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம லெவல் எவ்வளோ வந்திருக்கு? 415 வந்திருக்குதா? இந்த லெவலில் எப்படி நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காருக்கு. ஆனால் நம்மளுக்கு 433 தான் வந்திருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எப்படி ப்ரோ நீங்கள் 415 தானே இங்கே இருக்குது காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வர்றேன். வேறு ஒன்றும் வேணாம். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து அடுத்த நாள் 1ஆந்தேதி கேப் டவுன் ஆனாங்க. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நம்மளுக்கு வந்து இந்த 20 பாயிண்ட்டு இந்த 10 பாயிண்ட்டு கேப் டவுன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஆனால் அதை வந்து நீங்கள் எதுக்காக நம்ம சொன்னோம், ஒரு வேல்யூபிளாக இருக்குமா பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அந்த 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த 25,050க்கு உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? எத்தனை வந்திருக்குது? 431. உங்களுக்கு புரியுதா நான் எந்த அளவுக்கு லெவலில் எடுத்துகிட்டு வரேன்றது? இந்த லெவலில் நான் இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரேன்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த இது கூட இது முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, அடுத்தது நம்ம 6ஆந்தேதி. ஓகேவா? இந்த 3ஆந்தேதியோட நம்மளுக்கு அந்த இது முடிஞ்சிருச்சு. 6ஆந்தேதி நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருந்திருக்கும். ஏன்னா 6ஆந்தேதி நம்ம இந்த 165 எப்படி ஒரு அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது மேலே வந்து 25,333 எப்படி எந்த அளவுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? சரி, அதே தான் அப்படியே 3ஆந்தேதி அந்த லெவலுக்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பான ஒரு முறையில் கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். சேம் பேட்டர்ன் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. நீங்கள் மேலேருந்து கீழே கொண்டு வந்தாலும் சரி தான், கீழேருந்து மேலே கொண்டு போனாலும் சரி தான், எல்லாத்துக்குமே ஒரே லெவல் தான் வரும். சரியா? 96.15. இந்த 96.15 ப்ளஸ் 39 வருது. 3 + 9. ஓகேவா? அப்படியே வச்சுருங்க. இந்த 96.15 39 அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கால்குலேட்டருக்கு வந்துருக்குங்க. கால்குலேட்டர் வந்தாச்சு. அப்படியே எடுத்துருங்க. இந்த 96.15. ஓகேவா? இதை வந்து இன்ட்டு 6ன்னு போடுங்க.
அதாவது எப்படின்னா 9 மைனஸ் 3 அப்போ 6. ஓகேவா? 6ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? சாரி, 6ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வருது? 576. ஓகே, ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு இன்ட்டு 5. சாரி 5 இல்லை 3 அப்படி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 605 பாயிண்ட் வரும். சரியா? ஏன் அந்த இடத்துல நம்ம இப்படி மாற்றி போட்டோம்? ஏன்னா 39 இங்கிட்ட வந்து பெரிய நம்பர் வந்துருச்சு நமக்கு. அப்போ இந்த பக்கம் வந்து சின்ன நம்பர் இருக்குது 3.9 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த இதில் 9ல் 3 கழிச்சோம்னா 6 கிடைக்கும். சரியா? அந்த 6 அப்படியே போட்டுட்டு இங்கிட்ட இருக்கிற 3 தூக்கி அந்த பக்கம் வந்து 0.3 போடுறோம். அந்த 0.3 போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 605 கிடைக்கிது. இந்த 605 அப்படியே டிவைட் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். இன்ட்டு டிவைட் 5 221 கிடைக்கிது. ஓகேவா? இந்த 121 நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட் மூமெண்ட் வந்து ஒரு 120 கூட, சாரி 120 இல்லை 150 to 200 வரைக்கும் போவாங்க. சரியா? இந்த இந்த கால்குலேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு குழப்புற மாதிரி இருந்ததுன்னா வேறு ஒன்றுமே வேணாம், இது எல்லாத்தையுமே அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. சரியா? இந்த 96, சரியா, இந்த 96.15 எடுத்துக்கிட்டிங்களா? இந்த இதை எடுத்துகிட்டு அப்படியே இன்ட்டு 9.3 போட்டுருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த 96.15 9.3 அப்படியே வந்து தலைகளாக திருப்பி போடுறோம். வந்து அதில் மைனஸ் பண்ணி போட்டோம், ஆனால் இதில் வந்து தலைகளாக திருப்பி போடுறோம். அந்த தலைகளாக திருப்பி போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 894 பாயிண்ட் கிடைக்கிது. சரியா? 894 பாயிண்ட்டு நம்மளுக்கு தலைகளாக திருப்பி போடும்போது கிடைக்கிது. இதை அப்படியே திருப்பி இதையும் இந்த 894ஐயும் நீங்கள் வச்சுக்கோங்க கணக்கில். நம்ம சொன்ன அந்த 605ஐயும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவைப்படும். நான் எதுக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால தான் நான் இந்த தடவை கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்படியே வாங்க. 894. ஓகேவா? நம்மளுக்கு இந்த 894க்கு போகணும்னா என்ன ஆகணும்? நம்மளுக்கு இது 25,300 பிரேக் அவுட் பண்ணணும். சரி, இந்த 894க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். பண்ணாமலாம் இருக்காது, கண்டிப்பாக பண்ணும். இருங்க, இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறேன். அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தது நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அப்படியே கொண்டு போங்க 894. சரியா? நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். இந்த 894 எங்கேருந்து ப்ரோ வருது? இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு இது ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கிளியராக அளந்து காமிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து டெலீட் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்கேலை வச்சு 894 உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 894 இந்த வாரத்துக்குள்ளேயே போயிடுவாங்களா? மாட்டாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 1 வீக்குக்கு வந்து எவ்வளோ இது பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 to 400 வரைக்கும் போவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏதாச்சும் ஒரு நியூஸ் மார்க்கெட்டுக்காக அவங்க நியூஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த 894க்கு ஏன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும்? எந்த இடத்துல நம்ம வச்சுருந்தோம் உங்களுக்கு கிளியராக தெரியும். 800, 25,800. 25,800க்கு ஏன் அந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன்
அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா? வாங்க, கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஏன்னா கிட்டத்தட்ட அது வருஷக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மார்க்லாம். சரியா? கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம இது கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்கும், அதனால் அது இருக்கட்டும். நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இதை சொல்லிடுறேன். சரியா? ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இழுத்துட்டு போகும், அதனால் அவ்வளோ தூரத்துக்கு போக வேணாம். நம்மளுக்கு இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 333 நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்றது சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல லெவல் வந்து இங்கே வந்து கேப் தேரி விட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. சரியா? இந்த கேப்பை அவங்க வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே எந்த அளவுக்கு நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பாக்ஸ்குள்ளே வந்தால் எப்பயுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த கேப் தேரி இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த இதுக்கு வந்து நம்ம 894 போட்டிருக்கோம். அந்த இதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு, ஏன் அந்த அளவுக்கு போகல அப்படின்றது உங்களுக்கு நம்ம வீடியோ முன்னாடி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதத்துக்குரிய இதை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துட்டாங்க, இவ்வளோ தான் போகணுன்றத அக்டோபர் 1 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அக்டோபர் 1 நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு மேலே இவ்வளோ தான் போகணுன்றத கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு மேலே எப்படி மார்க்கெட் போகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 42.25 இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த 42.25 இன்ட்டு 17, சரியா? இந்த 17 அப்படியே இன்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த 17 இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 42.25 இன்ட்டு 17, ஓகேவா? அப்படியே வந்து நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 42.25 இன்ட்டு 17 எவ்வளோ வருது? 718. நான் ஏன் அந்த 333க்கு மேலே போகாது அப்படின்றத நான் சொன்னேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதே ஸ்கேல் எடுத்துக்கோங்க, சாரி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சை எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே போங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தாலும் அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது, ஓகேவா? $718 எந்த இடத்துல வந்து நிற்கிது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு புரியுதா நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோன்றது? பாக்ஸோட டாப்பு. நான் ஏன் அந்த பாக்ஸ் தெரியும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா? 718 வந்துருச்சா உங்களுக்கு? ஏன் இதுக்கு மேலே நம்ம மார்க்கெட் போகாது? ஏன்னா இந்த மாதத்தோட அந்த 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் போகும் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அடுத்த வாரத்துக்கான லிங்க்கை வந்து வாரமே கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு தான் புரியலை, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். இந்த இதை வந்து புரியாமல் தான் நிறைய பேர் ரீட்டெயிலர் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதே ஒரே ரீசன் தான், அந்த ஒரு இதுதான் எனக்கு பெரிய இதாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாள் நியூஸில் பார்க்கும்போது நான் 5 லட்சம் விட்டுட்டேன், 10 லட்சம் விட்டுட்டேன், 20 லட்சம் விட்டுட்டேன் அப்படின்ற ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆள் சொல்லும் போதும் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். எப்பட்றா இவங்க ஒரு ஆள் வந்து நம்ம பையிலேருந்து நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம இருக்கணும்னு நான் சொல்ல வரல, சரியா? அவங்களுக்கு மேலே நம்ம இருப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணி நம்ம பணத்தை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்றது கான்செப்ட் தான் இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் அதுதான் நான் பண்ண போகிறேன், ஓகேவா? இந்த 718 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இந்த மந்த்துக்குரியது அவ்வளோதான்.
இந்த மந்த்துக்குரியது இது வரைக்கும் தான் போகணுன்ற அப்செல்லாம் இது வரைக்கும் தான் போகணுன்றத முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ முடிவு பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. சரியா? அப்போ முடிவு பண்ணி நிப்பாட்டினா இந்த 894 எப்படி மேலே போகும்? அப்போ போகாது. அப்போ அந்த 894 போகாமல் இருக்கிற வரைக்கும் அதுக்கு 894 இதுக்கு கொடுத்துட்டாங்க. அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி எந்த மாதிரி அந்த 894 கொண்டு வந்திருக்காங்க அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஆல்ரெடி 2 நாள் சொன்னது 350க்கு சொன்னது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதையும் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் புரியுதான்னு. வேறு ஒன்றும் வேணாம். அந்த 6ஆம் தேதி இந்த 6 நாள் நடந்ததை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? 6ஆம் தேதி லோ டு ஹை. சாரி, இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், ப்ரைஸ் ரேஞ்சை எடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இல்லாட்டினா நம்மளுக்கு அந்த இது கொஞ்சம் ஸ்கேல் வந்து கொஞ்சம் இதாகுது. கம்ப்யூட்டர்னால் ஒன்றும் தெரியாது. 214 வருதா? அந்த 214 அப்படியே ஒரு நோட்டில் எழுதிக்குங்க. இந்த 214 நோட்டில் எழுதிக்குங்க. அப்படியே அதை வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் 7ஆம் தேதி அதோட லோவில் வச்சுக்கோங்க. 7ஆம் தேதியோட லோ வச்சுட்டு அந்த 7ஆம் தேதியோட ஹைக்கு கொண்டு போயிருங்க. எவ்வளோ வருது? 144. அந்த 144 எழுதிக்குங்க. சரியா? அப்படியே கீழே வாங்க. அடுத்தது 8ஆம் தேதிக்கு வாங்க. 8ஆம் தேதி ஹை எங்கே இருக்குது? அங்கே வச்சுக்கோங்க. அதோட லோ எங்கே இருக்குது? 8ஆம் தேதியோட லோ இங்கே இருக்குது. எவ்வளோ வருது? 184. அதையே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 9ஆம் தேதி அப்படியே வாங்க. அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. 9ஆம் தேதி லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது லோ, 9ஆம் தேதியோடது. இங்கே இருக்குதா 9ஆம் தேதி லோ? இதுக்கு அப்படியே ஹைக் கொண்டு போங்க. 9ஆம் தேதியோட ஹைக்கு அது 10ஆம் தேதியோட ஹை இல்லை, 9ஆம் தேதியோட ஹைக்கு. 9ஆம் தேதி ஹை வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 174 பாயிண்ட் வருது. ஓகேவா? சேம் அதே இது அப்படியே 10ஆம் தேதி கொண்டு போங்க. 10ஆம் தேதி லோ இங்கே இருக்குது. அதை அப்படியே ஹை கொண்டு போங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? 173 வருது. இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு கால்குலேட்டருக்கு வாங்க. வேறு ஒன்றுமே வேணாம். மொதல் நாள் 214. சரியா? ப்ளஸ் அடுத்த நாள் 144. சரியா? அதுக்கு ஒரு ப்ளஸ். அடுத்த நாள் 184 ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் தேதி 174 ப்ளஸ். ஓகேவா? 10ஆம் தேதி 173. எவ்வளோ ப்ரோ வருது? கிளியராக தெரியுதா உங்களுக்கு? 889. இதில் வந்து மைனஸ் பண்ணி 894 மைனஸ் பண்ணுங்கள். வெறும் ஒரு 5 பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த 5 பாயிண்ட்டு கூட டிஃப்ரெண்ட்டு ஏன் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த 33 தொட்டாங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்தே ஆகணும். புரியுதா? அந்த 33 தொட்டாங்கன்னா மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு வரணும். அந்த 33 தொடாமல் இருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய
லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அந்த 33 கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த 33 தொட்டுட்டு ஒன்று கீழே இறங்கலாம். இல்லையா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்து, இல்லை அப் ட்ரெண்டில் வந்து கண்டினியூ ஆகுதுன்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேப் அப்பு எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த 33க்கும் தாண்டி மேலே தான் கொடுப்பாங்க. ஏன் அந்த 33க்கும் மேலே தாண்டி கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து கீழே வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ஆர்டராக மாறிடும். அந்த 33க்கு கேப் அப் மேலே கொடுத்தாங்கன்னா அது கீழே வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஆர்டராக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து பையிங் ஆர்டராக தான் போவாங்க மேலே. ஆனால் இங்கேருந்து கீழேருந்து போகும்போது அந்த 33 இது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகணும். இல்லையா அந்த இடத்துக்கிட்ட போனோன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு கொடுப்பாங்க. சின்ன டவுன் ட்ரெண்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா, ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் போகணுன்றது அவங்களோட கான்செப்டில் இருந்ததுன்னா சின்ன டவுன் ட்ரெண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி அப்சைடில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு 50 பாயிண்ட்டு, அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த கான்செப்ட்டுக்கு நம்மளுக்கு வந்துடுவோம். அந்த கான்செப்ட்டுக்கு நம்மளுக்கு வந்தோம்னா எப்படி சொல்லுவோம், வேறு ஒன்றும் வேணாம். இப்போ வந்து ஒரு கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம், அதாவது பாக்ஸோட பாதி இதில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். எங்கே 308 ஓப்பன் பண்ணுறாங்க. 308 ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 340 வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. சரி, சப்போஸ் நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆயிடுச்சு, சரியா, கேப் அப் ஆயினோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன், இந்த 33க்கு அது ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும் நம்ம. இந்த அதாவது 25,333க்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா தான் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணி, இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனாக கொடுப்பேன் நான். ஸோ அந்த ரீசன்னால் தான் நான் உங்களுக்கு அந்த இதை ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லுவேன். சரியா, இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் நடந்திருக்குன்றது தெரியுதா? இதே 894 பாயிண்ட்டு தான், அதே 889 பாயிண்ட்டு தான். ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த 889 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க, அந்த 5 பாயிண்ட்டு ஏன் ப்ரோ டிஃப்ரெண்ட் விட்டாங்க, இன்னமும் உங்களுக்கு மண்டை ஒரு தலைவலியாக இருக்குது தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட்டுங்க, உங்களுக்கு கிளியராக தெரியுதா எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பாங்கன்றது. அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வந்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு சின்ன சாதாரணம் அப்படின்றது எதுக்காக அது சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, சரி ரைட்டு, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஃப்ரைடேவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி ப்ரோ நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதையும் உங்களுக்கு இதே கால்குலேஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளோ ப்ரோ வருது இந்த இதில் உங்களுக்கு? இது வந்து கீழே நான் எடுக்கலை. ஏன் கீழே எடுக்கலை, ஏன்னா அந்த 165ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது. ஆல்ரெடி அதுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த இதை வந்து அப்சைடில் க்ளோஸ் வச்சு தான் நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து கீழே விக்கு வந்து கணக்கு பார்க்கல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த விக்கை வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரியா, இந்த 55 ப்ளஸ் 22 அப்படியே வந்து நீங்கள் கால்குலேட்டரில் வந்து போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். 55 இன்ட்டு இந்த 22 வந்து அப்படியே வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 2 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 220 வருது. சரி, இந்த 220க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் அப் கொடுக்கணும். சரியா,
அந்த கேப் அப் கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கேருந்து இந்த கேப் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே கேப் வந்து மேலே கொடுக்கணும். ஓகேவா? சரி, இல்லை நம்மளுக்கு அதே கேப் மேலே கொடுக்காம கீழே டவுன் சைடில் கொடுத்தாங்கன்னா ஃபர்தர் மூமெண்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி அப் சைடில் பிரேக் அவுட் ஆனால் இந்த 25,333 இது வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மார்க்கெட்டு. இல்லை நம்மளுக்கு கேப் அப் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 220 நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த 220 எந்த இடத்துக்கிட்ட வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக ரவுண்டாக தான் வரும். எந்த இடத்துக்கிட்ட? 499 இந்த இடத்துக்கிட்ட வருது. அதாவது ஒரு ரவுண்டாக வந்து 25,500ன்னு போட்டுக்குங்க. சரியா? இந்த 25,500க்கு மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளியராக தெரியுதா உங்களுக்கு அந்த பாக்ஸ் இருக்குதான்றத? இந்த பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் போடும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது காமிச்சேன்ன்றது தெரில. சரியா? நீங்கள் கண்டினியூ நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மேலே அந்த பாக்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தெரியாமலாம் இருந்திருக்காது. இந்த பாக்ஸு நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த பாக்ஸு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும்போது அப்போ நாளைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? சாரி, மாறிடுச்சு. நாளைக்கு நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட், அதாவது இந்த பாக்ஸில் டாப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க, கேப் அப் ஆகுறாங்கன்னு வச்சுக்குவோம். இங்கேருந்து ஒரு 200 150 பாயிண்ட் வச்சா எங்கே ப்ரோ வருது? கரெக்டாக வருதா? 160. நம்ம என்ன சொல்கிறோம்? கேப் அப் ஆகும் இல்லைன்னா கேப் டவுன் ஆகும் சொல்கிறோமா? ஏன் இந்த கேப் அப் கேப் டவுன் ஆகுன்ற கிளியராக சொல்கிறோம்? ஏன்னா இந்த பாக்ஸோட கேப்பை வந்து மேலே கொடுக்கணும். மேலே கொடுத்து இப்போ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அப்சைடில் மார்க்கெட் கொண்டு போனாங்கன்னா 150 வருதா, 160, 150 வருதா? சேம் இதே தான் நம்மளுக்கு நாளைக்கு நடக்கலாம் அப்படின்றது என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். எதுக்காக நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்? 25,333 அவங்க இன்னும் டச் பண்ணலை. ஸோ இந்த கேப் வந்து நம்மளுக்கு வந்து மேலே கொடுக்கணும். இந்த கேப்பை பாயி ஸ்ட்ராங்காக மேலே போனாங்கன்னா அது வரைக்கும் போகலாம். சரி, நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து இது வரைக்கும் தான், அதாவது 25,440 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே பாக்ஸே இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சாரி, கோச்சுக்காய்ங்க, கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது. நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் லென்த்தியாக போகுது. சரியா? கோச்சுக்காய்ங்க. அந்த 500க்கும் பாக்ஸ் இருக்குது ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எத்தனை வருஷமாக நம்ம போட்டு பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்றத. இந்த பாக்ஸ் தான் ப்ரோ, வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த பாக்ஸு உங்களுக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதாக தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை. இந்த பாக்ஸை அப்படியே நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படி போட்டிருக்கேன், கொஞ்சம் சின்னதை பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த பாக்ஸை இந்த இதை ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன் இது எல்லாமே ஒரு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, 7ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ? ஜூலை மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி இது ஃபுல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் 3 நாளுமே ட்ரேட் நடந்திருக்கு. அந்த 3 நாளுமே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 25,500 அதிலிருந்து அதுக்கு கீழே மட்டும்தான் இந்த 420, ஒரு 120 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்திருக்குது. அப்போ இந்த பாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை ஃபுல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்குனால நான் பாதி பர்சன்டேஜ் 50%ன்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி பாக்ஸோட 50%ன்னு சொல்லுவோம்.
அந்த 50%க்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த 50%ல் உங்களுக்கு வந்து வச்சுருந்தேன் பாக்ஸை. இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடைக்கும் நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. இப்போ அந்த பாக்ஸோட 50%க்கு இந்த பாக்ஸ் வருதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் எங்கே ப்ரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். எதுக்கிட்ட வருது? 83 + 500 எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் வருது? ஒரு 20 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வருது. இந்த 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் நான் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதா? ஏன்னா இந்த பாக்ஸோட 50% வந்துட்டால் அந்த 500 தொடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 25,500 தொடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாக்ஸ் தேரி கண்டிப்பாக ஒர்க் ஆகுதா? கிளியராக தெரியுதா இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸோட தேரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றது? இப்போ இந்த இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதை எடுத்து விட்டோம். இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதை எடுத்து விட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு லெவல் சொல்கிறேன்னா நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட? ப்ரோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து லெவல் வந்து 25,500 ப்ரோ இருக்குது அப்படின்னு அப்சைடில், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 25,500 நாளைக்கு லெவல் மேலே இருக்குது ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நாளைக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து, ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த 10 நாளைக்குரியதை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த 25,333 அவங்க இன்னமும் கிளியர் பண்ணலை. சரியா? நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு மேலேயும் அவங்க அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20% வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த 20% வாய்ப்பு இருந்ததுன்னா எது வரைக்கும் போவாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல நமக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே ஃப்ரைடே அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கொடுத்துட்டாங்க. அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் அப் சைடா டவுன் சைடா இதுதான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் கேப் அப் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் அப் சைடில் பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த 25,500 நம்மளுக்கு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு போகும். ஓகேவா? அதே இது நம்மளுக்கு டவுன் சைடில் வருதுன்னு வைங்க, அதே 220 கொண்டு வரேன். எந்த இடத்துக்கிட்ட வருதுன்னு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? எங்கே ப்ரோ வருது? இப்போ நான் இந்த நான் உங்களுக்கு சொல்லுவேனா மாட்டேனா? ஏன் இந்த இடத்துல வந்தால் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 25,050 நான் இது தானே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த 25,050 டு 25,090 இது வரைக்கும் வந்து யாரும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எதுக்காக போன மாதத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்தால் கண்டிப்பான முறையில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால தான். அதாவது எந்த அளவுக்கு செல்லர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு அந்த இடத்துல பையர்ஸும் இருப்பாங்க. நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், இங்கே கீழே இறக்குற மாதிரி கொண்டு வந்து கீழே இறக்கிட்டு அதே 25,050 வந்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு புல் பேக் ஆகி மேலே போகலாம், அப்படியும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 25,333 அப்சைடில் அதாவது கேப்பப் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த வாரத்தோட மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளுக்கு திங்கக்கிழமையோட லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. 25,500ன்றது வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமையோட லெவல் வந்து கிடச்சிருச்சு. இந்த 25,585 ஒரு லைன் போட்டு வச்சுருக்கீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேப்போட தேரி. சின்ன சின்ன கேப்பை கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு வரேன். ஒரு சின்ன ஒரு 10 பாயிண்ட் கேப் இருந்தாலும், அதாவது -10 பாயிண்ட் கேப் இருந்தாலும் அந்த கேப்பையும் நான் நோட் பண்ணுவேன். எதுக்காக நோட் பண்ணுறேன்? அந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து அவங்களோட பெண்டிங் ஆர்டரை விட்டுட்டு போவாங்க. அந்த பெண்டிங் ஆர்டரை விட்டுட்டு போவாங்க. அந்த பெண்டிங் ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்காக திருப்பியும் அகெயின் அது வரைக்கும் கீழே கொண்டு வந்துட்டு தான்
திருப்பியும் அப்சைடு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்சைடில் நம்மளுக்கு கேப் விட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்சைடில் கேப் விட்டுருந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து கொண்டு போய் மேலே அப்சைடில் கொண்டு போய் அந்த பெண்டிங் ஆர்டரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடில் வருவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? டவுன் சைடில் எந்த அளவுக்கு வருவாங்கன்றத. இப்போ இந்த 25,333க்கு எப்படி வருவாங்கன்றத அந்த இதை நான் உங்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன். அந்த இதை நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட இதை தான் நான் இப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் நேற்று ஃப்ரைடே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருந்தீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும், நீங்கள் கிளியர் பண்ணதும், நான் சொன்னதும் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்குங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு லெவல் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம், எந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பாக்ஸ் தியரி கான்செப்டும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது கிளியராக தெரியும். அந்த 50% இதுலேயும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸோட இதுலேயும் இந்த பாக்ஸ் எங்கேருந்து வருது, தெரியுதா அப்புறம் இந்த பாக்ஸ் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து இந்த பாக்ஸ் நம்மளுக்கு வருது. ஆல்ரெடி அந்த 17ஆம் தேதியிலேருந்து அந்த வீக்கு மட்டும் அந்த பாக்ஸ் ஒர்க் ஆகிருக்குது. அடுத்து அந்த பாக்ஸுக்கு அவங்க கிளியர் பண்ணவே இல்லை. இப்போ தான் அந்த பாக்ஸுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வரும்போது அதுக்கு மேலே எந்த வரைக்கும் போவாங்க? இந்த 25,440 இந்த பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு மேலே லெவல் கொடுத்துருக்காங்களே. எப்படி கொடுத்துருக்காங்க? நம்ம அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாக்ஸுக்கு நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணாமலாம் போகாது, கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சைட்வேஸை கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி மேலே அப்சைடில் போகலாம் நாளைக்கு. இல்லை நாளைக்கு கேப்பப் இங்கேயே கூட ஆகலாம். 400லேயே கேப்பப் கூட ஆகலாம். அதுக்கு என்ன ஒரு 150 டிஃப்ரெண்ட் இருக்குதா? ஆமாம், 120 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ரொம்ப அதிகமாகவே இருக்குது டிஃப்ரெண்ட். ஆமாம், 150 பாயிண்ட். இதுக்கு சென்ட்ரலாக ஒரு கேப்பப் கொடுக்கலாம் நாளைக்கு மார்க்கெட். கேப்பப் கொடுத்து ஒரு 160 பாயிண்டில் அவங்க கிளியர் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட் லெவல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அதர்வைஸ் இன்னொன்று உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இதையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த இதை எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த இதை முன்னாடியே சொல்லியிருக்கவங்கள்ட்ட இருந்தாலும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க இந்த இடம். ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. ஓகே, 3 படிக்கட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க. இது ஒரு ஸ்டெப்பு, 4வது படிக்கட்டு. சாரி, 3 படிக்கட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க. இது 4வது ஸ்டெப்பு. ஓகேவா? இந்த 4 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு ஆல்ரெடி உங்களுக்கு கீழே இருக்கிறது தான். ஓகேவா? இந்த ஸ்டெப்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, அகெயின் 2வது ஸ்டெப்பு, அகெயின் 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு, 5வது ஸ்டெப்பு, 6வது ஸ்டெப். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 6 ஸ்டெப்பு வந்துருச்சு. ஓகேவா? திருப்பி அகெயின் அங்கேருந்து அப்படியே கீழே வாங்க. 1 2 3 4 4 5 6 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்க? அப்படியே வாங்க. 1 2 3 4 5 மேலே 5வது ஸ்டெப்பு போயிட்டாங்களா? இப்போ எப்படி போயிட்டுருக்காங்க? அந்த ஸ்டெப்பு எது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது? அதாவது இந்த 3 மாதத்துக்குரிய ஸ்டெப்ஸ், இந்த 3 மாதத்துக்குரிய ஸ்டெப்ஸ் எது வரைக்கும் இருக்குது? அந்த 25,500 அது வரைக்கும் தான் இருக்குது ஸ்டெப்ஸு. 440 போனவங்க அந்த 50 போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 60 பாயிண்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
சரியா? அந்த 60 பாயிண்ட் கொடுக்குறதுக்கும் என்ன ரீசன்றது நான் முன்னாடியே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேவா? அந்த 60 பாயிண்ட் கொடுக்குறதுக்கான ரீசனும். அப்போ நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்து 25,500 வரைக்கும் தான் இருக்குது ஸ்டெப்ஸு. இனி அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவங்க உருவாக்கணும், புதுசாக உருவாக்கணும். நான் சொல்கிறது புரியுதுல்ல உங்களுக்கு? எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸு நம்மளுக்கு இந்த படிக்கட்டு மேலே ஏறி வந்திருக்காங்க, அதாவது கீழே இறங்கி வந்திருக்காங்க, கீழேருந்து திருப்பி மேலே ஏறி போகிறாங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போகிறாங்க. திருப்பி அந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. திருப்பி அந்த ஸ்டெப்லேருந்து திருப்பி என்ன பண்ணணும்? கீழே இறங்கி தான் வரணும். சரியா? ஆனால் இந்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப்போடு திரும்புகிறாங்களா இல்லை மேலே இருக்கிற ஸ்டெப் வரைக்கும் போகிறாங்களா அப்படின்றது நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு நாளைக்கு கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம கிளியராக சொல்லிட்டேன். மேலே நம்மளுக்கு அப் சைடில் வந்து 25,500, அப் சைடில் கீழே டவுன் சைடில் வந்து சேம் பழைய பல்லவி தான் 25,050. ஓகேவா? சரி, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. சரி, ஏன் ப்ரோ நம்மளுக்கு அதாவது லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஹை கொடுத்து, அதாவது எப்படின்னா ஒரு பெரிய லெவலில் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டு வந்து ஹை எது? அதாவது ஆல் டைம் ஹை. சரியா? அந்த ஆல் டைம் ஹை வந்து 26,277. எப்போ? போன ஆகஸ்ட் மாதம் கொடுத்தாங்க. சரியா? போன ஆகஸ்ட் மாதம் இந்த இதை கொடுத்தது திருப்பி ஏன் அதை நம்மளால் பிரேக் அவுட் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே என்றைக்காச்சும் வந்திருக்குதா? ஏன் அந்த திருப்பி அங்கே போனோன்னே திருப்பியும் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் இறக்குறாங்க? என்ன ரீசன் ப்ரோ? ஏன் அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 5 பாயிண்ட்னாச்சும் அப் சைடில் கொடுத்துட்டு வந்து இது பண்ணலாமே, கனெக்ட் பண்ணலாமே, இறக்கலாமே, ஏன் அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கா? இருந்ததுன்னா என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கான ரீசன் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். புரியுதான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. ஓகேவா? சின்ன உதாரணம்னா, நம்ம ஊர் சைட்லலாம் போவோம். ஊர் சைடில் போகும்போது, அதாவது கிராமப்புறம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பக்கம்லாம் போகும்போது ஒரு மாடை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. மாடு வந்து கட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்டி வச்சுருந்த மாடுக்கு வந்து ஒரு லென்த்தியான கயிறு விட்டுருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர் விட்டுருப்பாங்க? ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கயிறு விட்டுருப்பாங்க. அந்த கயிறை விட்டால் அந்த மாடு என்ன பண்ணணும்னா, அதுக்கு பசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணும்? எந்திரிச்சு அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே எங்கிட்ட வேணாலும் ரவுண்ட் அடிக்கும். அப் சைட்லேயும் போகும், டவுன் சைட்லேயும் வரும், இந்த சைட்லேயும் போகும், அந்த சைட்லேயும் போகும், எல்லா சைட்லேயுமே போகும். ஆனால் அதோட முக்கியமான இடம், சென்ட்ரு பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு இடத்துல ஆணி அடித்து அந்த கயிறை மாட்டி வச்சுருப்பாங்க. சரியா? அந்த ஆணி அடித்த கயிறு ஒரு இடத்துல சென்டராக இருக்கும். அந்த சென்டராக இருக்கிற இடத்துல இருந்து மாடு வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அதனால் போக முடியும். ஏன்னா 500 மீட்டர்னால் அந்த 500 மீட்டர் வரைக்கும் தான் அதனால் போக முடியும். ஏன்னா அது வரைக்கும் தான் கயிறு லென்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி போக முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஆணியை என்ன பண்ணணும்னா, அந்த ஆணியை எடுத்து எக்ஸ்டர்னாக கொண்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம வைக்கணும். அந்த இடத்துல அந்த ஆணியை வச்சு அடித்து அந்த இடத்துல வந்து நம்ம கயிறை கட்டி போட்டால் மட்டும்தான் மாடு வந்து என்ன பண்ணும், அடுத்த இடத்துக்கு மேய்கிறதுக்காக அந்த ரவுண்டில் சுற்றி வரும். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டு, நான் இதோட கருத்து என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதை சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்றது எனக்கு தெரியல. புரிஞ்சதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்த்துட்டு தான் நான் அந்த சென்டர் பாயிண்ட்டோட இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியுன்றத நான் எனக்கு ஒரு புரிதல் வரும்ல. சரி, இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்றது, அந்த இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஓகேவா? இது இப்போ வரைக்கும் பொறுமையாக நீங்கள் எல்லாருமே கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா? மண்டே மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ மண்டே ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.